இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் சீன வரலாற்றினுடைய முக்கியமான காலகட்டம். சீன வரலாற்றை மாற்றி அமைத்த முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம், 100 நாட் சீர்திருத்தங்கள், பாக்சர் கலவரம், மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமை, 1911ஆம் ஆண்டு புரட்சி, அதுல கோமிங்டன் கட்சியினுடைய பங்களிப்பு, இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்தது? சீனாவுல இதுக்கு முன்னாடி பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சீன ஜப்பானிய போர் 1894, 95ல நடைபெற்ற போர். அந்த போர்லயும் சீனா தோல்வியை தழுவிச்சு ஜப்பான் இடத்துல. தைப்பிங் கலவரம் நடந்தது. அந்த தைப்பிங் கலவரமும் அவ்வளோ பெரிய மாற்றத்தை சீனாவுல கொண்டு வர முடியல. அதனுடைய தொடர்ச்சியா 100 நாள் சீர்திருத்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சீர்திருத்தங்களை சீனாவுல கொண்டு வந்தாங்க. இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நோக்கங்கள் என்ன? எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1898வது வருஷம் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி 100 நாட்கள் வரைக்கும் மட்டுமே இந்த சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் இதற்கு 100 நாட்கள் சீர்திருத்தங்கள் அப்படின்னு பேரு. இதை அமல்படுத்தினவர் யார் அப்படின்னா இளவரசர் குவாங்சு. இந்த 100 நாள் சீர்திருத்தங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? முதல்ல சீனாவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அந்நியர்களுடைய ஆதிக்கத்துல சீனா அதிகமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய வாணிபம் பெருமளவுல பாதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு, அவங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், அதனுடைய தனித்தன்மை இழந்து போயிருந்தது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, ரொம்ப பழமைவாதிகள். அவங்களோட பழமைவாத தன்மை எல்லாமே போயிருச்சு. அந்நியர்களுடைய ஆதிக்கம் அதிகமானதுனால இவங்களால எந்த மாற்றத்தையும் அரசியல் அமைப்புலையும் கொண்டு வர முடியல. சமுதாயத்திலையும் ஒரு சீரழிவு ஏற்பட்டிருந்த நிலைமையாதான் இருந்தது சீனா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடுதான். அந்த நாட்டுல இருந்த நிலைமை பார்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வர ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னா 1904வது வருஷம் ஒரு ரஷ்ய ஜப்பானிய போர் நடைபெற்றது. அதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் ஜப்பான். இந்த சமயத்துல சின்ன நாடுதான் ஜப்பான். சீனாவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அளவுலையும் சரி, ஜனத்தொகையிலையும் சரி, மிக குறைந்த எண்ணிக்கையை கொண்ட ஒரு ஜப்பான் சீனாவை தோற்கடித்தது இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு படைகள் எல்லாவற்றையும் வெற்றி காண விடாம ஜப்பான் தங்களுடைய நாட்டை பெருக்கிக்கிட்டாங்க. ராணுவ பலத்தை பெருக்குனாங்க. புதிய அரசியல் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஜெர்மானி அடிப்படையிலான அரசாங்கம் வந்தது. ராணுவ பலம் பெருகி கப்பற்படையில பெரிய சக்தியா உருவெடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த சீனாக்கு நம்மளை விட சின்ன நாடு இவ்வளோ தூரம் பெருசா வளர்ந்துட்டாங்க, நம்மளால முடியலையே, நம்ம நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லி தங்களை தாங்களே குறைவுபட்டு கொண்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். ஜப்பான்ல எப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்தது, மேஜி புரட்சி ஏற்பட்டு மேஜி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சோ, அதே போல நம்ம நாட்டுக்கு ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. இதனோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எதுக்குமே ஒரு ஊக்கம் படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதே போல சில சீர்திருத்தவாதிகள் அந்த இடத்துல உருவானாங்க. சன்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அவர் அழைக்கிறோம். சன்யாட்சன், காங் யூ வி, லியாங் சி, இவங்கெல்லாம் புதிய சீர்திருத்தவாதிகளா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சன்யாட்சன் அதிகமா மக்களாட்சி கருத்துக்கள்ல அவர் தன்னுடைய கருத்துல உறுதியா இருந்து மற்றவங்களை ஊக்கப்படுத்தினாரு. குறிப்பா இளைஞர்கள் மத்தியில இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த இளைஞர்கள் கிட்ட எப்படி ஒரு புதிய சீனா உருவாக்கணும், ஒரு மறுமலர்ச்சியை சீனாவுல கொண்டு வரணும்ன்றதுக்கான ஒரு எழுப்புதல் பேச்சு இவர் கொடுத்தாரு. அடுத்தது காங்யூ வி, இவர் மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப நம்பிக்கையோட வெளிநாடுகள்ல சென்று படிச்சுட்டு வந்து மேலை நாட்டுல அந்த முறைகள் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி சீனாவில பின்பற்றலான்றதை எடுத்து சொல்றாரு. அடுத்தது லியாங்சி. இந்த லியாங்சியை பொறுத்த வரைக்கும் கல்வி முறையும் அரசியல் அமைப்பும் கட்டாயம் வேணும். இன்னைக்கு ரஷ்யால ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஜப்பான்ல ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா காரணம் அரசியல் அமைப்பின் அடிப்படையிலான அரசாங்கம் தான். அதனால ஒரு அரசியல் அமைப்பின் அடிப்படையிலான அரசாங்கமும் மேற்கத்திய கல்வி முறையும் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லியாங்சி தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறாரு. சாங் சி துங் அடுத்த சீர்திருத்தவாதி. இவங்களும் ரொம்ப முக்கியமா சீர்திருத்தங்கள் வேணும்,
க சீனாவ காப்பாற்ற வேண்டுமென்றால் கட்டாயம் சீர்திருத்தங்கள் அவசியம் அப்படிங்கிறத எடுத்துரைத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இளவரசி டோவேஜருடைய அதிகார கொள்கை. குவாங்ஷு அப்படிங்கிற இளவரசர் தான் அப்ப ஆட்சியில இருந்தாரு. இந்த இளவரசர் ரொம்ப இளமையானவர். ரொம்ப துடிப்பா கட்டாயம் நவீன சீனா உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஊக்கமா இருந்த ஒரு சீர்திருத்தவாதிகளுக்கு அ அம் அதிகாரமும், அடைக்கலமும் கொடுத்த ஒரு அரசர் அப்படின்னு சொல்லலாம் குவாங்ஷு. இவர் தன்னுடைய அ ம மனைவி அதாவது இளவரசி டோவேஜர் அப்படின்றவங்க, அவங்க ஒரு மஞ்சு அரசு அதிகாரியினுடைய மகளா இருந்தவங்க. ஒரு சந்தையில எதார்த்தமா அந்த குவாங்ஷு அரசரோடு ஏற்பட்ட அந்த காதல் நிமித்தமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மஞ்சு அரச வம்சத்துக்கு எப்பயுமே எப்படின்னா, மஞ்சு அரச வம்சம் அவங்களுக்குள்ள தான் திருமணம் செய்து கொள்ளுவாங்க. தாங்கள் தான் உயர்ந்தவங்க. மற்ற சீனர்கள காட்டிலும் மஞ்சு வம்சம் தான் உயர்ந்ததுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணத்தோட இருந்தவங்க தான் இந்த டோவேஜர் அரசி. திருமணம் ஆன பிறகு குவாங்சு அரசர காட்டிலும் அவர் திடீர்னு இறந்து போகவே, அவங்க அடுத்து தன்னுடைய மகன் சிறிய பையனா இருந்ததுனால, இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க. பின்னாடி அந்த அரசர் ஆட்சிக்கு வரும்போதும் சீர்திருத்தவாதிகள் இந்த டோவேஜர் அரசிக்கு பயந்துட்டு, அவங்களுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தாங்க. இந்த டோவேஜர் அரசிய பொறுத்தவரைக்கும், இவங்க சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் அப்டின்னா, இவங்க ஒரு பழமைவாதி. மஞ்சு அரசாங்கத்தின் அடிப்படையில தான் ஆட்சி இருக்கணும். மஞ்சு அரசாங்க வம்சம் தான் ஆட்சி பீடத்துல இருக்கணும்னு அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. தன்னுடைய அதிகாரத்தையோ, தன்னுடைய படைபலத்தையோ எங்கேயும் அவங்க விட்டுக் கொடுக்க விரும்பல. அதனால சீர்திருத்தங்கள் வந்துச்சு அப்டின்னா, நம்மளுடைய ஆட்சி பாதிக்கப்படும்ன்ற ஒரு காரணத்தினால, இந்த இளவரசி டோவேஜர் அவங்களுடைய அந்த சீர்திருத்த முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கல. மறைமுகமா அவங்க அ ஸ் அ புதிய சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்தம் கொண்டு வராத ஒரு கூட்டம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா, இந்த அரசர் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் கட்டாயம் வேணும். நம்மளுடைய சீனாவ தலைநிமிர செய்யணும் உலக அரங்குல அப்படின்னு நெனச்சதுனால, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, அவர் தன்னுடைய 48 கட்டளைகள வெளியிடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வடநாட்டவர், தென்னாட்டவர் அப்படின்னு 2 பிரிவுகள் வருது. வடநாட்டவர் கட்சி, தென்னாட்டவர் கட்சி அப்படின்னு 2 பிரிவு அவங்களுடைய அரசாங்கத்துக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது. இந்த வடநாட்டவர் கட்சி இளவரசி டோவேஜருக்கு ஆதரவாகவும், ஆ தென்னாட்டவர் கட்சி குவாங்கு அப்படிங்கிற அந்த அரசருக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க. இப்படி 2 விதமான குழுக்கள் அங்க அரசாங்கத்துக்குள்ளே இருந்து செயல்பட்டது. இருந்தாலும் அரசன் ஆ தைரியமா இந்த 48 கட்டளைகளையும் வெளியிடுறாரு. இந்த 48 கட்டளைகள் அவங்களுக்கு ஒரு 100 நாட்கள், அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 100 நாட்கள் மட்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுனால, இதுக்கு 100 நாள் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த 100 நாள் சீர்திருத்தங்கள வெளியிடுறாங்க. இந்த 100 நாள் சீர்திருத்தங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் இளைஞர்களுக்கு முன்னுரிமை குடுக்குறாங்க. இளைஞர்கள் தான் நாட்ட வளப்படுத்த முடியும். இளைஞர்களுக்கு தான் எல்லா சக்தியும் உண்டு. அவங்க தான் வந்து நாட்ட புதிய பாதையில கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தார் இந்த அரசர். ஏன்னா, அவரு ஒரு இளைஞரா இருந்ததுனால, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் சரி, ராணுவங்கள்லயும் எல்லாவற்றிலயும் முன்னுரிமை குடுக்குறாரு. 2வது விஷயம் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல அனுமதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு இரும்பு திரை நாடு அப்டின்னே பேரு. ஏன் அப்டின்னா, அவங்க வெளிநாட்டுக்காரங்களையும் உள்ள ரொம்ப அதிகமா விடல ஆரம்ப காலகட்டங்கள்ல. இவங்களும் வெளிநாடுகளுக்கு ரொம்ப பயணம் செய்யல. ஸோ கடல் கடந்து சென்று வெளிநாடுகளுக்கு பயணம் செய்றாங்க. கல்வி முறைகள கற்றுக்கொள்றாங்க. அரசியல் முறைகள கற்றுக்கொள்றாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய மாணவர்கள அனுப்புறாங்க. அந்த இளைஞர்கள் போயி அங்க உள்ள பாடங்களையும், தொழில் பயிற்சி முறைகளையும், அரசாங்க முறைகளையும் படிச்சுட்டு வராங்க. வந்தவங்க இங்க ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வெளிநாடு பயணங்களுக்கு அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சு. அடுத்தது நிர்வாகத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுது. நிர்வாகத்துல மத்திய அரசு, மாநில அரசு அதாவது மத்திய அரசுக்கு கீழ்ப்பட்ட உள்ளாட்சி பிரிவுகள தனியா பிரிக்கிறாங்க. அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும், உள்ளாட்சி அரசாங்கம் அதாவது மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக 2 நிர்வாக வசதிக்காக 2 பிரிவா பிரிக்கிறாங்க.
2 மத்திய அரசாங்கத்துக்கும், மாநில அரசாங்கத்துக்கும் இடையில நல்ல உறவு நிலைய வளர்க்கறதற்கான சூழ்நிலைகள அதிகப்படுத்துறாங்க. நிர்வாகத்துல கொண்டு வரப்பட்ட புதிய மாற்றங்கள், ஒரு நேர்மையான நிர்வாகத்துக்கு அங்க வழிவகுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில, இந்த நிர்வாக மாற்றங்களும் கொண்டு வராங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த உயர்குடி பிரபுக்கள் அவங்க தான் இதுல ஆதிக்கத்துல இருந்தாங்க. இப்ப உயர்குடி பிரபுக்கள் மட்டும் இல்லாம, சாமானிய மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இங்க முன்வைக்கிறாங்க. அடுத்ததா கல்வி. கல்வியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாணவர்கள், வெளிநாட்டுல இருந்த அந்த கல்வி முறைய இங்க கொண்டு வரணும். மேற்கத்திய கல்வி முறைய புகுத்தணும் அப்படிங்கிறதுல நோக்கமா இருந்தாங்க. பள்ளிகள், கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுச்சு. பீஹிங்ல மத்திய பல்கலைக்கழகம், அதாவது சீன தலைநகர் பீஹிங்ல மத்திய பல்கலைக்கழகம் ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டுச்சு. சீன புத்தகங்கள அவங்க மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல மொழிகள்லயும் மொழிபெயர்ப்பு செய்யப்படுது சீன புத்தகங்கள். இதுவரைக்கும் வெளிய வராத சீன கதைகள், சீன பண்பாடு, சீன நாகரிகம் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா, நம்மளுடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படணும் அப்படிங்கிறதுனால அவங்க சீன புத்தகங்கள மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உயர்கல்வி கூடங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடங்கள், பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் எல்லாமே உருவாக்கப்படுது. கோமிங்டன், மற்ற முக்கியமான பகுதிகள் கேண்டான், அந்த பகுதிகள் எல்லாம் பீகிங் போன்ற பகுதிகள்ல கல்லூரிகளும் ஏற்படுத்தப்படுது. இவங்க எல்லா பாடங்களும் குறிப்பிடத்தருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூசியஸ் கொள்கைகள் தான் அதிகமா பாடத்திட்டங்கள்ல இருந்தது. இப்போ மற்ற எல்லா பாடங்களும் உள்ளுக்குள்ள அ புகுத்தப்பட்டு மாணவர்களுக்கு முக்கியத்துவமா படிக்கிறதுக்கு அத்தன வாய்ப்புகளும் குடுத்தாங்க. அடுத்தது போக்குவரத்து. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ரயில் பாதைகள், இருப்பு பாதைகள் அமைக்கிறாங்க. பல சாலை வசதிகள், அதாவது வணிகம் பெருகணும் அப்படின்னா, கண்டிப்பா சாலைகள் பெருகணும். அதனால சாலைகள பெருக்குவதற்கான வசதிகள செய்து கொடுக்குறாங்க. போக்குவரத்துல ஒரு பெரிய மாற்றம். நெறைய பாலங்கள் கட்டப்படுது. இருப்பு பாதைகள் போடுறதுக்கான வழிகள ஏற்பாடு செய்து, இருப்பு பாதைகள அதிகமா போட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தகவல் தொடர்புல தந்தி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள உருவாக்கி கொடுக்குறாங்க. அடுத்தது பத்திரிகை சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. பத்திரிகைகளுக்கெல்லாம் டைப்பிங் கழகத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள்னால பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப பத்திரிகைக்கு சுதந்திரம், முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. அவங்க அரச பற்றி எழுதுவதற்கு கூட உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பத்திரிகை சுதந்திரம் மட்டும் இல்லாம எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரமும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது நெறைய வங்கிகள் திறக்கப்பட்டுச்சு. பொதுவா வங்கிகள் அப்படின்னாலே கடன் கொடுத்து தொழில் வளர்ச்சிய பெருக்குறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலாக வங்கிகள அதிகமா பெருக்குறாங்க. விவசாயிகளுக்கு, தொழில் ஆரம்பிக்க விரும்பக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு வங்கிகள் மூலமா கடன் பெற்று தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பொருளாதாரத்த பெருக்கணும். நம்ம வாணிபம் ரொம்ப அ மோசமான நிலைமையில இருக்கு. அத எப்படியாவது பெருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, பொருளாதார வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு துறைய ஏற்படுத்துறாங்க. இந்த துறை என்ன அப்படின்னா, இந்த துறையில அவங்க இந்த துறை மூலமா வாணிபத்துக்கு என்னெல்லாம் புதிய முயற்சிகள் எடுக்கலாம்? துறைமுகங்கள்ல என்ன தேவைகள் சரி செய்யப்படணும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து, பொருளாதாரத்த முன்னேற்றம் பார்க்குறாங்க. அடுத்தது நீர்ப்பாசன வசதிகள எப்படி பெருக்கலாம்? விவசாயத்த பெருக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த 100 நாள் சீர்திருத்தங்கள் ஒரே அ பரபரப்ப ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் சீனாவுல. ஏன்னா புதிய புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த சீர்திருத்தங்கள்னால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு? சீனாவுல 100 நாள் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததனுடைய விளைவுகள் என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 100 நாள் சீர்திருத்தங்களுடைய தாக்கம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா, இந்த சீர்திருத்தங்கள் மூலமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுது. இளைஞர்கள் மத்தியில நம்ம நாடு, நம்மளுடைய தேசம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வர ஆரம்பிச்சுது. இந்த சீர்திருத்தங்கள் மூலமா வெளிநாட்டினுடைய பிடியிலிருந்து எப்படியாவது சீனாவ காப்பாற்றணும். நம்மளுடைய மஞ்சு வம்சம் புகழ்பெற்ற வம்சம். மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சியின் குறைபாடுகள நம்ம களையணும். இந்த மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி மாறி, நல்ல ஒரு மக்களாட்சி அடிப்படையிலான அரசு அமையும்போது,
நம்ம நாடினுடைய நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய நாட்ட பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்நியர்கள். அந்த அந்நியர்கள் எல்லாம் வெளியேற்றப்படும்போது, நம்மளுடைய நாட்டினுடைய முன்னேற்றம் தடையில்லாம இருக்கும்னு நெனச்சாங்க. ஸோ இந்த சீர்திருத்தங்களுடைய முக்கியமான விளைவு 2டே 2 தான். மஞ்சு வம்ச ஆட்சி மாறி, மக்களாட்சி மலரணும். 2வது இந்த அந்நியர்களுடைய பிடியிலிருந்து சீனா காப்பாற்றப்படணும். இந்த 2 நோக்கங்கள் இந்த சீர்திருத்தங்களின் விளைவா வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த சீர்திருத்தங்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்த அளவுல வெற்றி இல்ல. அரசர் நினைச்சாரு, குவாங்கு அரசர் பெரிய அளவுல நம்ம சீர்திருத்தங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த சீர்திருத்தங்கள் பெரிய அளவுல வெற்றி அடையல. ஏன் அப்படின்னா, அது தோல்வி அடைஞ்சது மாதிரி தெரிஞ்சா கூட, பின்னாடி வரக்கூடிய புரட்சிகளுக்கு அது ஒரு முன்னுதாரணமா இருந்தது. அது ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் திறமையற்ற ஆட்சியாளர். ஆட்சியாளர் யாருடைய பிடியில டோவேஜர் அரசியை எதிர்த்து செயல்படக்கூடிய அளவுக்கு திறமையான ஆட்சியாளர் இல்ல இந்த பூவாங்கு. ரொம்ப அவர் சின்ன இளமையானவர். அதனால அவருக்கு சரியான அரசியல் அனுபவம் இல்ல. எப்படி அந்த சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. 2வது மக்கள் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நம்ம வடநாட்டவர் கட்சியை ஆதரிப்பதா, தென்னாட்டவர் கட்சியை ஆதரிப்பதா, இந்த சீர்திருத்தம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சீர்திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல. அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வர்றதுக்குள்ள சீர்திருத்தங்கள் முடிஞ்சிருது. ஸோ மக்கள் மத்தியில சரியான கருத்துக்கள் அங்க எடுத்து சொல்லப்படல. இதுதான் சீர்திருத்தம், இந்த சீர்திருத்தத்தை நம்ம கொண்டு வர போறோம், இதனால இன்ன விளைவுகள் நடக்கும்னு சொல்லி அரசாங்கம் சார்பாகவோ அரசன் சார்பாகவோ போய் சொல்வதற்கான ஆட்கள் இல்லைங்க. அடுத்தது இந்த சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, சில பகுதிகளில் மட்டும்தான், அதாவது குவாங்துங், பீகிங், கான்டன் போன்ற இடங்கள்ல மட்டும்தான் பரவுச்சு. மற்ற இடங்கள்ல இந்த சீர்திருத்தங்கள் வரல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய தென் பகுதிகளுக்கும், வடகிழக்கு பகுதிகளுக்கும் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு செல்லப்படல. குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டுமே ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் அந்த மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. மத்த மக்கள் இத ஒரு செய்தியாத்தான் கேட்டாங்க. அரசர் அதை செய்தார், இதை செய்தார், இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத செய்தியா மட்டும்தான் கேட்டாங்களே ஒழிய, அவங்களுக்கு இந்த சீர்திருத்தங்களை பத்தின ஒரு அறிவு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சீர்திருத்தங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பகுதியில இது அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை. குவாந்தும், பீகிங், கான்டன் பகுதிகளில் மட்டும்தான் இந்த சீர்திருத்தத்தை பத்தின விழிப்புணர்வு இருந்தது. அடுத்த காரணம் என்ன, ஏன் இந்த சீர்திருத்தம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்த்தகர்களுக்கு இதுல ஒரு பக்கம் லாபமா இருந்தா கூட அவங்களுக்கு தொழில் துறை ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் கொடுத்தாங்க, கடன் கொடுத்தாங்க. ஆனா இவங்க ஏன் ஆதரிக்கல அப்படின்னா, நாளைக்கு பின்னாடி தோவேஜர் அரசினுடைய ஆட்சி மாறிடுமோ, இந்த சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நமக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிற அச்சத்துல இந்த வர்த்தகர்களும் சரி, விவசாயிகளும் அவங்க சரியான விதத்துல ஆதரிக்கல. 2வது உயர்குடி பிரபுக்கள் அல்லது உயர்ந்த வர்க்கத்தினர் இதுவரைக்கும் நிறைய சலுகைகளை அவங்க அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இந்த சலுகைகள் எல்லாம் நம்மளுடைய கையை விட்டு போயிரும். சீர்திருத்தத்துல அவங்க நிர்வாக நடவடிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்தாங்க. அந்த நிர்வாக சீர்திருத்தத்துல அவங்க கொண்டு வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னா, தேவையற்ற பதவிகளை ஒழிக்கிறது. அரசாங்கத்தினுடைய செலவு குறைப்பதற்காக தேவையில்லாத பதவிகள் இருக்கும்னா அந்த பதவிகள் எல்லாம் அரசாங்கத்துல இருந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு இவங்க சொன்னதை இந்த உயர் வர்க்க பிரபுக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த உயர் வர்க்கத்தினர் ரொம்ப வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அரசாங்கத்துல பெரிய உயர் பதவியில இருந்து அரசு வருமானத்தை பெற்றுக்கொண்டவங்க. அவங்களால இந்த புதிய சீர்திருத்தங்கள் வந்தா நம்ம மக்களுக்கு உழைக்கணும், நம்மளுடைய சலுகைகளை நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க ஆதரவு கொடுக்கல. மறைமுகமா அந்த டோவேஜர் அரசிக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அடுத்த காரணம் என்னன்னா, வெளிநாட்டவர்களால சீனா தன்னுடைய மதிப்பை இழந்து போயிருச்சு. இந்த சீர்திருத்தங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் சீனாவினுடைய மதிப்பு உலக அளவுல ரொம்ப குறைவாகவே இருந்தது. யாருனாலும் போலாம் சீனால, யாருனாலும் வாணிபம் பண்ணலாம், யாருனாலும் போய் எந்த பகுதியினாலும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் தான் அந்த காலகட்டத்துல சீனாவை பத்தி அவங்களுக்கு இருந்தது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி எந்த நாடுனாலும்
சீனாவ நம்ம ஈஸியா வளைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால, உலக நாடுகள் அளவுல சீனா தன்னுடைய மதிப்பை இழந்து போயிருந்தது. அதனால இந்த சீர்திருத்தங்கள் பலனளிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீர்திருத்தங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தா கூட, பின்னாடி வந்த 1911ஆம் ஆண்டு புரட்சி, பாக்சர் கழகம் போன்ற புரட்சிகளுக்கு இது வழிவகுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த அரசன் எடுத்த முயற்சி சீனாவ இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா புதிய புதிய கல்வி முறையும் சீர்திருத்தங்களும் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல நம்ம எப்படியாவது கொண்டு வந்தா நம்ம மஞ்சு அரசாங்கத்தை காத்து கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனாலும் மஞ்சு அரசினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயமா மாறிடுச்சு. இன்னும் ஒரு சீர்திருத்தத்துக்கு அது வழிவகுத்தது. பின்னாடி வந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு சீர்திருத்தம் வேணும், இந்த சீர்திருத்தம் பத்தாதுன்ற அளவுக்கு இது அந்த சீர்திருத்தம் பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாக்சர் கலவரம். பாக்சர் கலவரம் அப்படின்னா என்ன? அவங்களுடைய முக்கியமான நோக்கமே அந்நியரே சீனாவை விட்டு வெளியேறு. இந்த பாக்சர் கலவரத்தினுடைய நோக்கம் அந்நியரே சீனாவை விட்டு வெளியேறு. இதுதான் அதனுடைய தாரக மந்திரமா இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க? அந்நியர்கள் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா, சீனாவை கூறு போட்டணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய நோக்கம். இதுல இருக்கிற அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள், ரஷ்யா, இந்த நாடுகள், ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து சைனாவில் நம்ம ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இந்த நோக்கத்தை புரிஞ்சு கொண்ட ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை சேர்ந்தவங்க கலவரம் செய்யறாங்க. கலவரத்துல ஈடுபட்டு வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க. அந்த கிளர்ச்சியை தான் பாக்சர் கலவரம் அப்படின்னு சொல்றோம். இந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க எந்த அளவுக்கு சீனாவை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அந்த எப்படியாவது வெளிநாட்டுக்காரங்களை துரத்தி விடணும் சீன மண்ணில இருந்து அப்படிங்கிறத முழு மூச்சாக ஈடுபட்டு இந்த பாக்சர்கள் கலவரம் செஞ்சாங்க. முதலா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 1799 சாந்தூங் பகுதியில தான் இந்த பாக்சர் கலவரம் ஏற்பட்டுச்சு. இந்த பாக்சர் கலவரத்தினுடைய புரட்சிக்கான காரணங்கள் என்ன? சரி, ஏன் இத பாக்சர் கலவரம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த போராட்டத்துல ஈடுபட்ட அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அதிக அளவுல இந்த மற்போர் வீரர்களா, மல்யுத்த வீரர்களா இருந்தாங்க. அந்த பாக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மல்யுத்த வீரர்கள் அதிகமா இந்த கலவரத்துல பங்கு கொண்டதுனால இதற்கு பாக்சர் கலவரம் அப்படின்னு சொல்லி பேரு. முதலாவது ரகசிய சங்கங்கள் ஏற்படுத்தப்படுது. 1770 முதல்ல ஒரு ரகசிய சங்கம், ரைட் டயக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசிய சங்கம் ஏற்படுது. அதை தொடர்ந்து ஹூங் யூ அப்படிங்கிற ஒரு ரகசிய சங்கம் ஏற்படுத்தப்படுது. அடுத்தது ரைச்சியஸ் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்சர் சங்கம், ரைச்சியஸ் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்சர் சங்கம் அதுவும் ஏற்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி ரகசிய சங்கங்கள் ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா, சீனாவில் மாற்றம் கொண்டு வரணும், நம்ம அந்நிய மண்ணில் எவ்வளவு துன்புறுத்தப்படுறோம், இவங்களை எதிர்க்கிறதுக்கு கட்டாயம் ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவில் இந்த ரகசிய சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்நிய ஆட்சிக்கு அந்நிய மக்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா கொண்டு பல ரகசிய சங்கங்கள் செயல்பட ஆரம்பிச்சுது. 1770 இருந்து இந்த சங்கங்கள் உருவாகி மக்கள் மத்தியில அந்நியர்களை குறித்த வெறுப்பையும் எதிர்ப்பையும் அவங்க கிட்ட அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க. அடுத்தது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க நிறைய பேர். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின மக்களை பார்த்தா இந்த பாக்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரட்சியாளர்களுக்கு வெறுப்பா இருந்தது. நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தெல்லாம் இவங்க பின்பற்றல. அதாவது கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்க வந்தாங்க, சின்ன சின்ன உள்ளூர் கிராமங்கள்லயும் இவங்களுடைய திருச்சபைகள் பெருகுச்சு, இவங்களுடைய சபைகள் கட்டப்பட்டுச்சு, நிறைய மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. அந்த சீன மக்கள் மத்தியில கிறிஸ்தவ சமயத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இத பார்த்த இந்த பாக்சர்களுக்கு கோபம் வருது. ஏன்னா இவங்க சீன திருவிழாக்களை கொண்டாட விடல, சீன பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கங்கள்
இதெல்லாம் இவங்க பின்பற்றல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரா முதல்ல போர்க்கொடி தூக்குறாங்க. அந்த கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் மேல இருந்த கோபங்கள விட, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின சீனர்கள் மேல அவங்களுக்கு அதிக அளவு கோவம் இருந்தது. ஸோ இவங்க என்ன செய்றாங்க, கிறிஸ்தவ சபைகள தாக்குறாங்க. அந்த திருச்சபைகள் எல்லாவற்றையும் அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த மாரி உட்பூசல் இருந்துகிட்டே இருந்தது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுனால சீன கலாச்சாரமும், பண்பாடும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுடைய புரட்சிக்கு காரணமாயிடுச்சு. இது ஒரு மனமாற்றம் தான். மதமாற்றம் ஆகல அப்படிங்கிறத அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க மக்கள்கிட்ட. அ இந்த மாதிரி நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா, நம்மளுடைய சீன பண்பாடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள் கேட்கல. இது அவங்களுக்குள்ள வெறுப்பா மாறி, இது ஒரு காரணமா இருந்தது. 3வது சீன மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க. எப்படி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு நெறைய சீனர்கள் வேலைக்காக செல்றாங்க. எப்படி போறாங்க அப்படின்னா, மலேயா, அ மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மலேயா, அமெரிக்கால அதிக அளவு சீனர்கள் வேலைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 3000 மக்கள் அமெரிக்கால இருந்தாங்க. ஆ மலேசியாவில ஒரு 1500 பேர் சீனர்கள் வேலைக்கு போறாங்க. இந்த சீன மக்கள் அங்க ரொம்ப இழிவா பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கல. அவங்கள அவங்க பார்த்த பார்வை இழிவா இருந்தது. ஆனா அதே சமயம் இங்க சீனாவுல பார்த்தீங்கன்னா, அந்நியர்கள் ரொம்ப அழகா அப்படி அரசர் போல அவங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த எந்த வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, பிரிட்டன் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், மற்ற நாடுகள் அமெரிக்காவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இங்க என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்றாங்க. ஆனா நம்மளுடைய மக்கள் வெளிநாட்டுல எப்படி இருக்காங்க, துன்புறுத்தப்பட்டு அடிமை போல நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்த இந்த சீனர்கள் இத பத்தி சொல்லும்போது அவங்களால அத ஏற்றுக்கொள்ள முடியல. 2வது சிலர அனுப்பி விட்டுட்டாங்க. அமெரிக்கால இருந்தும், மலேசியாவில இருந்தும் அவங்க அனுப்பி விடுறாங்க. அவங்க இங்க வந்து குமுறுறாங்க. எங்கள அப்படி கஷ்டப்படுத்துனாங்க, இப்படி கஷ்டப்படுத்துனாங்கன்றத இந்த பாக்ஸர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு காரணமா இருந்தது. அடுத்தது வெளிநாட்டவர்களால பிரிக்கப்பட்ட சீனா, பிரிக்கப்படுமோன்ற அச்சம். வெளிநாட்டவர்கள் எல்லாரும் இங்க வந்து இருக்காங்க. அப்ப சீனா பிரிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் சீன மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஏன்னா, ஆ ஜான் ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய செயலர் ஒரு கொள்கைய கொண்டு வராரு. ஆங்கிலத்துல ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. திறந்த வெளி கொள்கை. யார் வேண்டுமானாலும் சீனாவில வந்து வாணிகம் செய்யலாம். சீனாவினுடைய இறைமைத்தன்மை பாதிக்கப்படக்கூடாது. யாருனாலும் வரலாம் அப்படின்னு. போட்டிக்கு ஜப்பான் பார்த்தீங்கன்னா, சீன ஜப்பானிய போர் முடியுது. 21 டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம். ஆ சிமினோசெகி அப்படிங்கிற உடன்பாடு வருது. அந்த உடன்பாடு படி என்ன நடக்குது? பின்னாடி வந்த அந்த 21 கட்டளைகளும் சரி, முன்னாடி வந்த சிமினோசெகி உடன்படிக்கை இது எல்லாமே சீனாவில ஜப்பானுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும். சலுகைகள் கொடுக்கப்படணும். சாந்தூங்ல எங்களுக்கு ஒரு அலுவலகத்துக்கு அ அ எங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படணும். அங்க கோட்டைகள கட்டிக்கொள்ளுவோம், துறைமுகங்கள அமைத்துக் கொள்ளுவோம்னு ஜப்பான் ஒரு பக்கம் அவங்கள்ட்ட ஒரு கட்டளை வச்சிருக்காங்க. அமெரிக்கா யாரையும் கேட்காம சீனா மேல ஒரு கொள்கைய அமெரிக்கா திணிக்கிறாங்க. ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும், சீனாவுல ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய முழு நோக்கமா இருக்க ஆரம்பிச்சது. பிரிட்டனும், பிரான்ஸும் நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா சீனாவில போய் வாணிபம் செய்யலாம். ஏன்னா, அங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தையா சீனா இருந்தது. எப்படி இவங்களுக்குள்ள போய் நம்ம ஆதிக்கத்த செலுத்த முடியும்? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இவங்களும் சளைச்சவர்கள் இல்லன்ற மாதிரி, அவங்களும் தங்களுடைய பங்குக்கு சில துறைமுகங்கள அங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஸோ சீன அ துறைமுகங்களும், கடற்கரை பகுதிகளும் இந்த வெளிநாட்டவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால, ம் இவங்க பிடிச்சுட்டு போயிருவாங்களோ! அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மஞ்சு வம்சத்தினுடைய திறமையற்ற ஆட்சி. மஞ்சு வம்சம் தான் 1644லிருந்து நெடுங்காலமாக ஆட்சி செய்து வரக்கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தது, வம்சமா இருந்தது. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப திறமையற்ற ஆட்சியாளர்கள். டோவேஜர் அரசி இருக்காங்க.
குவாங்ஷு வந்தாரு. இவங்கலாம் அவ்வளோ திறமையான ஆட்சியாளர்கள் இல்ல. எப்படியாவது நம்மளுடைய ஆட்சிய தக்க வைத்துக் கொள்ளணும்னு டோவேஜர் அரசி போராடுனாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திறமை இல்ல. எந்த மஞ்சு வம்சத்தினுடைய சேர்ந்த அரசர்கள் திறமை இல்லாம நாடு அந்நியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ பிடிபட்டு கிடக்கு. புரட்சிகள் வெடிக்குது. புரட்சிய கட்டுப்படுத்தக்கூடிய திறமையும் இல்ல. அந்நியர்கள வெளியேற்றக்கூடிய தைரியமும் இல்லாத ஒரு திறமையற்ற ஆட்சியாளர்களாக மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்ததோட இயற்கையும் தன்னுடைய பங்குக்கு கைகோர்த்துக்குச்சு. இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி வர ஆரம்பிச்சது. சீனாவுல உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வெள்ளங்கள் ஏற்படும். இந்த சீனாவுல ஒரு பெரிய கடும் பஞ்சம் ஏற்பட்டது. 1890ல இருந்து 96 வரைக்கும் சில இடங்கள்ல அதிகமான உச்சகட்ட பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த பஞ்சம் முடிஞ்சு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுச்சு. ஸோ ஏற்கனவே சீனா கடன்ல இருக்கு. சீ ஜப்பானுக்கு சீன ஜப்பானிய முதல் போருக்கு பின்னாடி நாங்க இவ்வளோ தொகை நஷ்ட ஈடு தர்றோம்னு சொல்லி பெரிய ஒரு தொகைய நஷ்ட ஈடா கொடுத்ததுனால ஒரு பெரிய கடன் சுமை இருக்கு. அதோட இந்த பஞ்சமும், வெள்ளமும் சேர்ந்து இவங்களுடைய பொருளாதார நிலைமைய ரொம்ப மோசமா மாத்திருச்சு. அடுத்தது ராணியாருடைய ஆதரவு. இந்த புரட்சியாளர்கள், பாக்சர்கள் மஞ்சு வம்ச ஆட்சி திரும்ப வரணும், அந்நியர்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டம் பண்ணுனதுனால, அவங்களுக்கு மறைமுகமா ராணியார் ஆதரவு கொடுக்குறாங்க. மறைமுகமா ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல புரட்சி கைமீறி போகும்போது நேரடியாவே அவங்க ஆதரவு குடுத்தாங்க. ஆனா அந்த ஆதரவும் அவங்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கல இந்த பாக்சர்களுக்கு. இந்த ராணியாருடைய ஆதரவு வெளிநாட்டவர் மத்தியில அவங்களுக்கு ஒரு வெறுப்ப தான் சம்பாதித்து கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிளர்ச்சி இத்தன காரணங்களினால நம்ம மேற்பார்த்த இத்தன காரணங்கள்னால புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சிக்கு அப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. இந்த கிளர்ச்சி எங்கெங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், ஜப்பானுடைய மைய பகுதிகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது இந்த புரட்சி. இந்த கிளர்ச்சியில பெரிய அளவுல ராணுவ புரட்சி ஏற்பட்டு குவாண்டங், குவாந்துங், ஷிங்கா இந்த மாதிரி பகுதிகள்லாம் எல்லா இடங்கள்லயும் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. ராணுவ புரட்சிகள் அங்கங்க கிளர்ச்சியாளர்கள் இந்த பாக்சர்கள் சேர்ந்து குறிப்பா வட சீன பகுதிகள் எல்லாவற்றிலையும் இந்த கிளர்ச்சிகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 1500 வெளிநாட்டவர்கள் 1899ஆம் ஆண்டு 1500 வெளிநாட்டவர்கள் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி இறந்து போறாங்க. கொல்லப்படுகிறார்கள். அடுத்த நாளே ஜெர்மானியை சேர்ந்த பகுதி சில ஆளுநர்களும் கொல்லப்படுறாங்க. வெளிநாட்டவர்களை இவங்க கொன்னு குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கிளர்ச்சியை எப்படியாவது ஒடுக்கணும். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள் வெளிநாட்டவர்களை இவங்க கொன்னு குவிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இந்த வெளிநாட்டவர்கள் அதாவது ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்து மக்கள் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, ஆசிய நாட்டை சேர்ந்த ரஷ்யாவும் இவங்களோட கூட்டுல இணைஞ்சுக்கிட்டாங்க. ஜப்பானும் இணைஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யா, ஜப்பானும் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த பாக்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குத்துச்சண்டை வீரர்களை நம்ம எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டி எல்லாரும் தங்களுடைய படைகளை கொடுக்க முன் வராங்க. அவங்க நல்ல தேர்ச்சி பெற்ற படைகளை ஆயிரக்கணக்குல படைகளை அனுப்பி விடுறாங்க. ஆஸ்திரியா, ஹங்கேரி தங்களுடைய படை வீரர்களை அனுப்பி இவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஸோ அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் சேர்ந்து இந்த பாக்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சியாளர்களை தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சு கழகம் ஒடுக்கப்படுகிறது. அரசன் இதற்கு ஆதரவா இருந்தான். டோவேஜர் அரசு இவங்க மறைமுகமான ஆதரவை அவங்களுக்கு புரட்சியாளர்களுக்கு கொடுத்தாலும் அந்த புரட்சி வெற்றி பெற முடியல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாக்சர் வீரர்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறாங்க. முடிவுல பாக்சர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்சர் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதுல வெளிநாட்டு பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. சீனாவில இருந்து சீனா சார்பாக லீ ஹங் சங் அப்படிங்கிறவர் கலந்து கொள்றாரு. இந்த பாக்சர் ஒப்பந்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின்படி
அ இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். அ சீனா ஒரு பெரிய நஷ்ட ஈடு, அதாவது நஷ்ட ஈட்டு தொகைய இந்த கிளர்ச்சியினால அவங்க அடைந்த பாதிப்புகளுக்கு கொடுக்கணும். அ சீனாவில வெளிநாட்டு சீனாவினுடைய துறைமுக பகுதிகள்ல வெளிநாட்டு அலுவலகம் அமைப்பதற்கு உரிமை கொடுக்கணும். வெளிநாட்டு பிரதிநிதிகள் சீனாவுல தங்குவதற்கு அனுமதி கொடுக்கணும். சீனாவுல அ திருச்சபைகள் இயங்குவதற்கு அவங்க பழையபடி அனுமதி கொடுக்கணும். பீஹிங் ஒப்பந்தம் அது ஏற்கனவே போடப்பட்டது தான் பீஹிங் ஒப்பந்தம். அதனுடைய சரத்துக்கள் திரும்ப பரிசீலிக்கப்பட வேண்டும். இப்படி சில விதிகள அவங்க கொண்டு வராங்க. ஆக வெளிநாட்டுக்காரர்கள துரத்தணுன்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாக்சர் கலவரம், அவங்களையே வெற்றி பெற வைத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாக்சர் கழகம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வட சீனாவை சேர்ந்த மக்கள் மட்டும் தான் வந்து பங்கேற்றாங்களே ஒழிய, தெற்கு பக்கத்துல உள்ள தென் சீன பகுதிகளுக்கு இப்படி ஒரு கலவரம் நடந்ததாகவோ, இதுல இதெல்லாம் நடந்தது, இப்படி தோல்வி அடைஞ்சுட்டாங்க, இப்படி அடிக்கப்பட்டாங்கன்ற எந்த விவரங்களும் தெரியல. தெற்கு சீனா இதுல பங்கேற்கவே இல்ல. இதனால என்னன்னா, இவங்களுக்கு வெறும் செய்தியாக மட்டும் தான், அங்க ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சதே ஒழிய, தெற்கு சீனா பங்கேற்கவே இல்ல. அடுத்ததா சீன ராணுவம். அ சரியான பயிற்சி இல்ல. முறை அ ச திறமையற்ற அரசர் இருந்ததுனால, அவங்களுக்கு நல்ல பயிற்சிகள கொடுக்க தவறிருச்சு அரசாங்கம். அ அடுத்தடுத்த போர்கள்ல ஏற்பட்ட தோல்வி. தைப்பிங் கழகம், சீன ஜப்பானிய போர், மற்ற அத்தன போர்கள்ல ஓபியம் போர், அபினி போர்ன்னு சொல்லக்கூடிய 1வது அபினி போர், 2வது அபினி போர், இப்படி எல்லா போர்க்களங்கள்லயும் அவங்க தோல்வியற்ற பிறகாவது, அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுத்து ராணுவத்த பயிற்சி அளித்திருக்கணும். ஆனா அவங்க அதையும் செய்யல. ஸோ நல்ல ஒரு ராணுவ பயிற்சியும் சீன ராணுவத்திற்கு கொடுக்கப்படல. காலாட்படை தெளிவில்லாத ஒரு காலாட்படையா இருந்தது. லிங்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் புரட்சி நடக்கும்போது தன்னுடைய காலாட்படைய பயன்படுத்த தவறிட்டாரு. அதுவும் முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. ஸோ நல்ல பயிற்சி பெற்ற சீன ராணுவம் இல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்த நடத்துவதற்கு சரியான தலைவர் இல்ல. ஒரு தலைவர் இருந்து போராட்டத்த நடத்தினா, முறையான செய்திகள் தொடர்பு கொள்ளப்படும். ஆனா, எந்த தலைவரும் இதுல இல்ல. பாக்ஸர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்களே ஒழிய, அடுத்து இவங்களுடைய நோக்கம் வெளிநாட்டுக்காரங்கள தொரத்தணும். தொரத்துன பிறகு எப்படிப்பட்ட ஆட்சிய அமைக்கணும்? என்ன மாதிரி ஆட்சிய அமைக்கணும்? மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி, இந்த கொடூரமான மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சியே நிலைக்கணுமா? இல்ல மஞ்சு வம்ச ஆட்சி மாற்றப்படணுமா? குடியாட்சி வரணுமா? எந்த விதமான சரியான ஆட்சி முறைகளும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தப்படல. ஒரு நோக்கத்தோட போறாங்க. நோக்கம் முடிஞ்ச பிறகு வெளிநாட்டவர் வெளியேறிட்டா நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படல. ஸோ இந்த கிளர்ச்சியினுடைய பாக்சர் கலவரத்தினுடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் மஞ்சு அரசாங்கத்த வெறுக்குறாங்க. இப்படி ஒரு பெரும் புரட்சி நடந்தா கூட, ஒரு கலவரம் நடந்தா கூட, இந்த கலவரத்த அடக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு திறமை இல்லை. இவ்வளோ வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆட்சியில இருந்தவங்க 3 நூற்றாண்டு காலங்களா நாட்ட ஆட்சி செய்தவங்க ஒரு கலவரத்த அடக்க முடியல. திறமையான நிர்வாகம் இல்ல அப்படின்னு மக்கள் மஞ்சு அரசாங்கத்த வெறுக்குறாங்க. 2வது அவங்களுடைய பொருளாதாரம் மிக சரிந்த நிலைமையில இருந்துச்சு. ஏற்கனவே பல போர்கள கண்டு துவண்டு போயிருந்திருக்கு மக்களுக்கு. பஞ்சம் வேற, வெள்ளம் வேற, இப்ப வேற அதிகப்படியான நஷ்ட ஈடுகள கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பா எல்லா நாடுகளும் நஷ்ட ஈடு வாங்குனாங்க. ஆனா, அதுலயும் ஜப்பான் தனக்கு ஒரு சிறப்பு நஷ்ட ஈட வாங்கிக்கிடுச்சு. ஆக இவங்களுடைய பொருளாதாரமும் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. மக்கள் மஞ்சு வம்சத்த வெறுத்தாங்க. பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு. ஆக பாருங்க, எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் போயிட்டாங்க இப்ப. கிட்டத்தட்ட எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் நாங்க வெளியில இருந்து வாணிப தொடர்பு வச்சுக்கிறோம். சீனாவினுடைய உள் விவகாரங்கள நாங்க தலையிடல. எங்களுடைய படைகள நாங்க பெருக்கிக்கிறோம். அப்படின்னு எங்களுடைய படைகள நாங்க வெளியேற்றிக் கொள்கிறோம். அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னு நாகரீகமா வெளிய போனாங்க. ஆனா இந்த ரஷ்யா, ஜப்பான், சீனாவுக்கு ஆதரவாக
குரல் கொடுத்தாலும் தன்னுடைய படைகள வெளியேற்றவில்லை. தன்னுடைய ராஜதந்திர சூழ்ச்சினால படைகள உள்ள வச்சு, ஒரு மறைமுக தந்திரத்தோடயே செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கிளர்ச்சியினுடைய முக்கியமான விளைவுகள். இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மஞ்சு வம்சத்தினுடைய அரசி, அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மஞ்சு வம்சத்த நம்ம காப்பாத்தல அப்படின்னா, மஞ்சு வம்சத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப மோசமா இருக்கும். அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க என்ன செய்றாங்க, எப்படியாவது இந்த அரசாங்கத்த வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. அத தொடர்ந்து என்ன செய்றாங்கன்னா, அரசாங்கத்துல புதிய மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படின்னு வலுப்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கத்துல 2 விதமான சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. சீர்திருத்தங்கள கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க முயற்சி செய்றாங்க. ஆ அப்ப அரசாங்கத்துல தீவிர சீர்திருத்தவாதிகள், மிதமான சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு 2 பிரிவுகளா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீர்திருத்தவாதிகளே இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆ இந்த எப்படியாவது சீனாவ சீர்திருத்தம் செய்து ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். 100 நாள் சீர்திருத்தம் அவங்களுக்கு திருப்தி அளிக்கல. இந்த சீர்திருத்தங்கள கொண்டு வரணும்னு மக்கள் போராடுறாங்க. அதுல 2 விதமான சீர்திருத்தவாதிகள் உருவாகுறாங்க. அதிகமா போராட்டம் செய்து தீவிரமா சீர்திருத்தம் கொண்டு வரணுன்றவங்க, அரசியலமைப்புக்கு உட்பட்டு மஞ்சு அரசாங்கத்தின் அடிப்படையில சீர்திருத்தங்கள கொண்டு வரணும்னு நினைத்தவங்க மிதமான சீர்திருத்தவாதிகள். இதுல தீவிர சீர்திருத்தவாதிகள் மஞ்சு அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா, சில ஆ மனிதர்களுடைய முயற்சிகளும் சன் யாட்சன், சியாங் ஏசேக், யுவான் ஷிகாய் போன்ற மனிதர்களுடைய சீர்திருத்த முயற்சிகளும் இந்த அ முக்கியமான சீர்திருத்தங்களுக்கு உதவியா இருந்தது. குறிப்பா சுங் சிங் துங் அப்படிங்கிறவர் எழுதின லேர்ன் கற்றல் அப்படிங்கிற அந்த நூல் அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எப்படி இந்த அரசாங்கத்த மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதன்படி என்ன செய்றாங்க, சில சீர்திருத்தங்கள மஞ்சு வம்சம் ஏற்படுத்துது. அதாவது டோவேஜர் அரசி என்ன செய்றாங்க, சில சீர்திருத்தங்கள கொண்டு வராங்க. கல்வி சீர்திருத்தங்கள். முதல்ல கல்வி இது மாறுனா தான் எல்லாம் மாறும் அப்படின்னு கல்வியில புதிய மாற்றங்கள கொண்டு வராங்க. மேற்கத்திய பாணியிலான கல்வி இல்ல, பழைய முறையிலான கல்வி புதுப்பிக்கப்படணும். பல பள்ளிகள் உருவாக்கப்படணும். நெறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் கல்வியில அப்படின்னு சொல்லி, கல்வியில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அடுத்ததா கலப்பு திருமண சட்டங்கள். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சு வம்சம் தான் தான் உயர்ந்தவங்கன்னு நெனைப்பாங்க. சீனர்கள இழிவா பார்த்தாங்க. அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, மஞ்சு வம்சத்தினரும், இந்த சீன வம்சத்தினரும் கலப்பு திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, கலப்பு திருமண சட்டங்கள் இயற்றப்படுது. அடுத்தது ராணுவ சீர்திருத்தங்கள். காலாட்படைய அதிக அளவுல உறுதிப்படுத்துறாங்க. கப்பற்படையையும் நம்ம பெருக்கணும். ஏன்னா, நம்ம அதுல நம்மள சுற்றி வெளிநாட்டவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய ராணுவம் பலப்படுத்தப்படணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனால புதிய தலைவர்கள போயி வெளிநாடுகள்ல படிச்சுட்டு வர சொல்லி, அங்க எப்படி ராணுவ முறை இருக்கு, அதன்படி நம்மளுடைய ராணுவத்த மாற்றி அமைக்கணும், சீர்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்ததா ஓபியம் தடை. இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அபினின்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயி, சீனாவினுடைய நிலை உலக அளவுல அப்பழுக் அ அழுக்காட் அழுக்கான ஒரு நிலைமையில, சீனாவ பார்த்தாலே இழிவாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டவர்களுடைய அந்த ஓபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபினி வியாபாரம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த போதையில மயங்கி மக்கள் என்ன செய்றாங்க, நாட்ட பற்றின ஒரு சிந்தனை கிடையாது. உழைப்ப பற்றின ஒரு சிந்தனை கிடையாது. இப்படி சூழ்நிலையில இருக்காங்க. அதுக்கு காரணமான அந்த அபினிய தடை செய்யணும்னு சொல்லி, அந்த அபினின்னு சொல்லக்கூடிய அந்த ஓபியம தடை செய்றாங்க. பொதுநலத்துறை அப்படின்னு ஒரு துறை உருவாக்கப்பட்டு, மக்கள் தங்களுடைய குறைகள சொல்லி எங்கனாலும் அணுகலாம். யார் மூலனாலும் என்ன செய்யலாம்? அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துறை உருவாக்கப்பட்டு, மக்கள் குறை கேட்கக்கூடிய ஒரு துறையா அது அமைஞ்சிருந்தது. அடுத்ததா அரசியலமைப்புல சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அரசியலமைப்புக்கு உட்பட்ட அரசாங்கம் அமைந்ததுனால தான் ஜப்பானும் முன்னேறுச்சு, ரஷ்யாவும் முன்னேறுச்சு. அதனால நம்மளும் என்ன செய்யணும்? அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தவாதிகள் நினைச்சாங்க. குறிப்பா இந்த அரசாங்கம் நினைச்சது. அதுல தொடர்ச்சியா என்ன செய்றாங்கன்னா, ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகிறது.
1908ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1910ல புதிய அரசியலமைப்பை இங்க கொண்டு வராங்க. ஒரு புது அரசாங்கம். அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள், சிறப்பு கூறுகள் என்னன்னா, எல்லா ஒரு ஒரு அரசியல் குழு ஒண்ணு அமைக்கப்படும். அரசாங்கத்துல மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். ஆனா இறுதியான முடிவு மன்னருடையதுதான். வெளிநாட்டு விவகாரங்கள் ஆகட்டும், வெளியுறவுத்துறை கொள்கைகளாகனாலும், மற்ற எல்லா முக்கியமான விஷயங்கள், ஆஹ் ஆஹ் அவசர நிலை பிரகடனம் மற்றும் மற்ற எல்லா காரியங்கள்லயும் அரசனுடைய முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, அரசனுக்கு அதிக அதிகாரங்களை இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது. சீர்திருத்தவாதிகள் நினைச்ச விஷயமே மக்களுக்கு அதிக உரிமைகள் வேணும், அரசனுடைய உரிமைகள் எடுக்கப்படணும். ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்த்த அளவுல இல்லாம வித்தியாசமா அரசியல் அமைப்பு அரசியலமைப்பின் மேல் முழு அதிகாரமும் அரசனுக்கு உண்டு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா இருந்தது. சோ இந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களை மஞ்சு அரசாங்கம் கொண்டு வந்து நம்மளுடைய ஆட்சியை நம்ம காப்பாத்திக்கலாம் நினைச்சாங்க. அந்த அதனாலதான் மன்னனுக்கு முழு அதிகாரத்தையும் அந்த அரசியலமைப்பு வைத்திருந்தது. ஆனா எல்லாத்தையும் செய்தாலும் மக்கள் திருப்தி அடையவில்லை. சீனா ஒரு புதிய மாற்றத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டது. அதனால அந்த 1911ஆம் ஆண்டு புரட்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுச்சு. 1911ஆம் ஆண்டு புரட்சி. இந்த புரட்சி ஏன் சீன வரலாற்றுல முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நவீன சீனாவுக்கு உருவாவதற்கு அடித்தளமிட்ட புரட்சி இது அப்படின்னு சொல்லலாம். ரஷ்ய புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த சீன புரட்சி ஏற்பட்டுச்சு. இந்த சீன புரட்சினால என்னதான் மாற்றம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்சி ஒரு மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சிய சீனாவிலிருந்து எடுத்து போட்டது. 1600 காலகட்டங்கள்ல இருந்து 1644ல இருந்து மஞ்சு வம்சம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 250 300 ஆண்டு கால ஆட்சி, 250 கால ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சின்னு இதை சொல்லலாம். மன்னராட்சியினுடைய சிறப்பம்சங்கள் ஒளிந்து போன காலகட்டத்துல புரட்சியாளர்கள் இதை தோற்றுவித்து இந்த புரட்சியை கொண்டு வந்தது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சீனாவுல ஏற்பட்ட புரட்சி உலக அளவுல எதிரொலிப்பு செய்து ரஷ்ய புரட்சிக்கும் வித்திட்டது. அது மட்டும் இல்லாம முதல் உலக போருக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்ல சீனாவை யாருமே என்ன செய்யலைன்னா கண்டுகொள்ளல. அதனால இவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகள்ல எந்த வெளிநாட்டவரும் உள்ள நுழைய முடியல. இந்த புரட்சி முழுக்க முழுக்க சீனர்களுக்காக செய்து கொண்ட புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்சியினுடைய வெற்றி அங்க ஒரு மக்களாட்சியை, குடியாட்சியை உருவாக்குவதற்கு வழிவகை செய்தது. முதலாவது பார்த்தோம் அப்படின்னா 1911ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள் பொருளாதார காரணங்கள். உணவு பற்றாக்குறை அதிகமா இருக்கு. சீனர்கள் அதிக பொருட்களை வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. 2வது உணவு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே தேவையான அடிப்படை வசதிகள் கூட அவங்களுக்கு இல்லை. சரியாக உடுப்பதற்கு உடை இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை. இப்படி உணவு பற்றாக்குறை அதிக அளவுல அங்க ஏற்பட ஆரம்பிச்சுது. சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம்னு மக்கள் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பஞ்சமும் வெள்ளமும் அவங்களுக்கு அதிகமா அடுத்த சுமையை ஏற்படுத்துச்சு. இதுவும் அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. அடுத்தது மக்களுக்கு கன வரிகளை போடுறாங்க. அதிக அளவு வரிகளை அரசாங்கம் மக்கள் மேல திணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே சீன ஜப்பானிய போர் முடிவுல பெரும் தொகையை கடனா கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டது சீனா. இப்போ வெளிநாட்டுக்காரங்களோட பாக்சர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில எல்லா வெளிநாட்டுக்காரங்களுக்கும் பணத்தை கொடுக்கணும், ஜப்பானுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய தொகையை அவங்க கடனா கொடுக்கணும் அப்படின்னா அதை யார் மேல திணிக்கிறாங்க? இந்த வரிகள் மேல, குறிப்பா தொழில் வரி மேலதான் அதிகமா திணிக்கிறாங்க. தொழில் வரி, சுங்க வரி, இந்த 2 வரிகள்லயும் அவங்க அதிகமா திணிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டவர் செலுத்தக்கூடிய வரிகள் எல்லாவற்றையும் ரத்து செஞ்சிடுறாங்க. ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம சுங்க வரி வெளிநாட்டவர்கள் கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலா நாம கொடுக்கணும் 7.5% வரி அப்படிங்கிறதையும் அவங்க அந்த பாக்சர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில
முடிவு செய்றாங்க. ஸோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிகளுக்காக இவங்களுக்கு அதிக அளவுல வரி கொடுக்கப்பட்டது. அந்த வரிச்சுமைய மக்களால தாங்கிக் கொள்ள முடியல. அடுத்தது அரசியல் காரணங்கள். சில வர்க்க பிரிவுகள் அங்க இருக்கு. அங்கேயே 2 பிரிவா இருக்காங்க. எப்படின்னா, அவங்க வடநாட்டவர் தனியா, தென்னாட்டவர் தனியா. சீனாவிலே பார்த்தீங்கன்னா, வட சீனாவுக்கும், தென் சீனாவுக்கும் ஒரு பிரிவு இருக்கிற மாதிரியே, அவங்களுக்குள்ள சில ஆதிக்க பிரிவுகள், சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரிவுகள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, மஞ்சு வம்சத்துக்கும், மற்ற சீன வம்சங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு. மஞ்சு வம்சம் நாங்க தான் உயர்ந்தவங்கன்ற நோக்கத்துல, சீனர்கள அவங்க எந்த காரியங்கள்லயும் மதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதே மாரி சீனர்கள் மஞ்சு வம்சத்த அந்நியர்களாவே தான் பார்த்தாங்களே ஒழிய, தங்களுடைய சொந்த ஆட்சியாளர்களா அவங்க பார்க்கல. ஸோ இந்த வர்க்க பிரிவும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாநில ஆளுநர்கள். எல்லா மத்திய அரசாங்கம் சரியில்ல அப்படிங்கிற பட்சத்துல, மாநில ஆளுநர்கள் சுதந்திரமா தங்கள அறிவிச்சு கொண்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சுதந்திர வேட்கை வர ஆரம்பிக்குது. ஏன் நம்ம மத்திய அரசாங்கமே சரியில்ல, நாம ஏன் மாநிலத்துல சுயமா இருக்கக்கூடாதுன்ற உணர்வு வந்ததுனால, அவங்களே சொந்த அரசர்கள் போல தங்கள பாவிச்சு மாநிலங்கள்ல செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது உங்களுடைய ராணுவம். ரொம்ப மோசமா, பலவீனமா போயிருச்சு. ராணுவத்துக்கு முறையான பயிற்சியும் இல்ல. அடுத்து தோல்வி, அடி வாங்கி வாங்கி அந்த ராணுவம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அந்த ராணுவத்தினால ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப அந்த ராணுவத்த சீர் செய்து, சரி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கமும் அத சரி செய்யல. அதனால சட்டம் ஒழுங்கும் சரிய ஆரம்பிச்சிருச்சு. நாட்டுல எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, புரட்சி, போராட்டம், வீடுல நடக்கிறவங்கள தீய வச்சு எரிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கொளுத்திடுறாங்க. சண்டை, பிரச்சனைகள். ஸோ சட்டம் ஒழுங்கு சீர்குறைவு. அடுத்தது வெளிநாட்டினுடையவருடைய கீழ வர்த்தகத்தினுடைய ஏகபோகம். வெளிநாட்டவர் தான் வர்த்தகத்துல ஃபுல்லா அவங்க பிடிச்சு கொள்ளுகிறாங்க. இல்ல டாஹூ அப்படிங்கிற ஆற்று துறைமுகத்துல ஆரம்பிச்சு, பீஹிங் கடற்கரை பகுதிகள்ல ஃபுல்லா கோட்டைய கட்டிர்றாங்க. கடற்கரை துறைமுகங்கள் எல்லாம் வெளிநாட்டினருடைய வசமாயிடுச்சு. வெளிநாட்டு கப்பல்கள் வந்த மாதிரியும், போன மாதிரியும் தான் இருந்தது. அவ்வளவு தூரம் அவங்க வெளிநாட்டவர்களுடைய வர்த்தகம் அங்கதான் ஆதிக்கத்துல இருந்தது அங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேசிய எழுச்சி உருவாகுது அங்க. நெறைய ரகசிய இயக்கங்கள் கொண்டு வராங்க. இந்த ரகசிய இயக்கங்கள் எப்படியாவது அந்நியர் ஆதிக்கத்த ஒழிக்கணும், வெளிநாட்டவர் போகணும், அவங்களுடைய வாணிப ஏகபோகம் ஒடுக்கப்படணும் அப்படின்னு ரகசியமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. மஞ்சு அரசாங்கத்த வீழ்த்தணும்னு சில ரகசிய சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் கிட்ட ஒரு நாட்டுப்பற்று. பக்கத்துல பார்க்குறாங்க, அந்த ஜப்பான் மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு 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 நம்ம நாட்டுல பாக்சர் கழகத்த அடக்குறதுக்கு, வெளிநாட்டுல இருந்து வேற வேற பகுதிகள்ல இருந்து வந்த ஐரோப்பியர்கள் ஒற்றுமையா ஒன்று கூடி நம்மள ஒடுக்குனாங்க. ஆனா நம்ம சீனர்கள் வடபகுதி, தென்பகுதி நம்ம ஒற்றுமையா சேர்ந்து அவங்கள எதிர்க்கலையே! அப்படின்ற அந்த ஒரு நாட்டுப்பற்று அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. போக்குவரத்து, தகவல் தொடர்பு அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. தந்தி, போக்குவரத்து, சாலை வசதி இது மூலமா ஒருத்தர் எளிதாக தொடர்பு கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. முக்கியமா மேற்கத்திய கல்வி. இந்த மேற்கத்திய கல்வி தான் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? ஒரு மாற்றத்த கொண்டு வருது. ஒரு விடுதலை அமைப்பு. நம்ம நாடு நமக்கு தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல அவங்க என்ன செய்றாங்க? இந்த புரட்சிய தொடங்குறாங்க. 1911ஆம் ஆண்டு புரட்சிய. இதுக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு பாதை. இந்த புகை வண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் வண்டிகள் அப்ப போறதுக்காக புகை வண்டி பாதை தடங்கள் போடப்படுது. இந்த இருப்பு பாதை தடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில சீன முதலாளிகளும், ஏகபோக வர்த்தகர்களும் தான் முதல்ல அவங்க குடுத்துருக்காங்க. உரிமை வாங்கியிருந்தாங்க அரசாங்கத்துல. ஆனா பின்னாடி பாருங்க, அந்த அரசாங்கத்துல என்ன செஞ்சுடுறாங்க, இத வெளிநாட்டவருக்கு குடுத்துடுறாங்க இந்த உரிமைய. அப்ப அதனால பாதிக்கப்பட்ட இந்த உள்நாட்டு உயர் குடி இனத்தவர்களும், அந்த முதலாளிகளும் நம்ம போட்ட பணமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, வீணாயிடுச்சுன்னு சொல்லி, அவங்க என்ன செய்றாங்க, புரட்சியில இறங்குறாங்க. இந்த புரட்சி தொடர்ந்து அதிகமா ஏற்படுது. முதல்ல செஸ்வான்ல இந்த கிளர்ச்சி நடக்குது. தொடர்ந்து ஹன்கோவ், கான்டன் போன்ற பகுதிகள்ல இந்த கிளர்ச்சி நடந்து, கடைசியில பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதிகள்லயும் இந்த கிளர்ச்சி நடைபெறுது. இந்த புரட்சில பாருங்க நெறைய ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டு, ஏகப்பட்ட இழப்புக்கள்.
அவங்க தரப்புலயும் நெறைய இழப்புக்கள், புரட்சியாளர்களும் என்ன செய்றாங்க, நெறைய பேர் இறந்து போறாங்க. இதனுடைய புரட்சியினுடைய முடிவு மஞ்சு வம்சத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, அரசரும் இறந்து போயிர்றாரு. அவங்களுடைய அத்தையும் இறந்து போயிர்றாங்க. கடைசில 6 வயது சிறுவன் தான் அங்க ஆட்சியாளரா இருக்கிறார். அந்த குவான் ஷூ அப்படிங்கிற அந்த அரசன் தான் இருக்காரு. அவர் பெருந்தன்மையா தன்னுடைய பதவிய விட்டு குடுத்துட்டு, இங்க ஒரு குடியாட்சி மலர்வதற்கு வழி கொடுக்கிறாரு. அப்ப அங்க குடியாட்சியில அ யுவான் ஷிகே அப்படிங்கிறவர் முதலாவதாக ஆம் நான்கில நான்கேல என்ன செய்றாங்கன்னா, ஆட்சியாளரா முதலமைச்சராக வர்றாரு. சன் யாட்சன் அவர் பீஹிங்லயும், யுவான் ஷிகே நான்கிங்லயும் பெரிய தலைவர்களாக இருக்காங்க. இப்ப 2 பகுதியும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி பண்ணணுன்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுது. இப்ப என்ன செய்றாங்க, மன்னருக்கு $40,00,000 வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும். அவங்க அரச பரிவாரத்த வைத்துக் கொள்ளலாம். அரசனுக்கு எல்லா மதிப்பும், மரியாதையும் கொடுக்கப்படும். முக்கியமான நிகழ்வுகள்ல அரசர் கௌரவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அரசனுக்குரிய மரியாதைகள குடுத்தாங்களே ஒழிய, உரிமைகள கொடுக்கல. புரட்சியினுடைய விளைவினால மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி முடுக்கப்பட்டது. அரசன் தொடர்ந்து கௌரவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மஞ்சு வம்சத்தினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான பிரபுத்துவம், அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய பலவீனம், நிர்வாகம் ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, அதிகமான மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திறமையும் இல்ல. மக்கள் தொகைக்கு ஏற்ற விதத்துல புதிய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய திறமையும் மஞ்சு வம்சத்துக்கு இல்ல. பலவீனமான ராணுவம். அதோட இந்த தவஜார் ராணி எப்படியாவது அந்த மஞ்சு வம்சத்தை கட்டி காப்பாத்திரலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களும் முடிந்த அளவுக்கு காத்தாங்க. அவங்க இறந்த பிறகு இந்த மஞ்சு வம்சத்தினுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாயிருச்சு. அடுத்தது சீன ஜப்பானிய போர்ல தோத்தது, மற்ற தைப்பிங் கழகம், சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து வெற்றி பெற இதெல்லாம் மஞ்சு வம்சத்தினுடைய வீழ்ச்சிய தவிர்க்க முடியாது. மக்கள் மத்தியில மஞ்சு வம்சத்தினுடைய செல்வாக்க ஒழிச்சிருச்சு. இது போக அதிகமான வரி, கடன் சுமைய மஞ்சு வம்சம் ஏற்படுத்திருச்சு. அதனால இந்த மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சிய தழுவ வேண்டிய சூழ்நிலையா மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சன்யாட்சன். இந்த சன்யாட்சன் அவருடைய முயற்சியும் மக்கள ஒரு ஜனநாயகத்த கொண்டு வரணும்னு நெனச்ச இவருடைய தத்துவங்களும், டுங் மிங் ஹூய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த சங்கமும் இவங்களுடைய வீழ்ச்சிக்கும் 1911ஆம் ஆண்டு புரட்சிக்கும் முக்கியமான காரணமா இருந்தது. கடைசியா பார்த்தோம்னா கோமிங்டன் கட்சியினுடைய வளர்ச்சி. இந்த கோமிங்டன் கட்சி 3 முக்கியமான நோக்கங்களை வச்சிருந்தது. நாட்டுப்பற்று, குடியாட்சி, மக்கள் வாழ்வாதாரம். இந்த கோமிங்டன் கட்சியில பார்த்தீங்கன்னா, சன்யாட்சன் அவர் தான் தலைவரா இருந்து நடத்துறாரு. இவருடைய தத்துவங்கள் தான் நாட்டுப்பற்று, அதிகமான தேசப்பற்று இருக்கணும். தேசத்துல அரசராட்சி, மன்னராட்சி முடிஞ்சு குடியாட்சி உருவாக்கப்படணும். மக்களுடைய நிலைமை, மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் கூடணும். மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, அவங்களுக்கு தேவையான கல்வி முறை எல்லாமே கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. இந்த 3 காரியங்களும் தான் கோமிங்டன் கட்சியினுடைய நோக்கமாவும் இருந்தது. அதனால இவங்களுக்கு பிரிச்சது அவங்க கட்சிக்குள்ள செயலகம், அமைப்பு வாரியம், செய்தி தொடர்பு துறை, வெளிநாட்டுத்துறை அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளா என்ன செய்றாங்க இவங்க பிரிக்க ஆரம்பிச்சு இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. யுவான் ஷிகே முதலாவது இந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாரு. 1913ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய ஆட்சியை ஏகபோகமா மாத்தி தனக்கு எல்லா உரிமையும் கொண்டு வரணும்னு நினைச்சப்ப அந்த கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டது. அவருடைய மறைவை தொடர்ந்து சன்யாட்சன் தொடர்ந்து இந்த கோமிங்டன் கட்சியினுடைய தலைவரா மாறி புதிய மாற்றங்களை கொண்டு வராரு. சன்யாட்சன் தலைமையில கோமிங்டன் கட்சி அதிகமா வளர்ச்சி அடைஞ்சது. இவர் இந்த யுவான் ஷிகேக்கு தன்னுடைய தலைவர் பதவிய ஷேர் பண்ணி சீன ஒற்றுமைக்காக பாடுபட்டார். ஆனா யுவான் ஷிகே அதை தவறாக பயன்படுத்தினதுனால அந்த கோமிங்டன் கட்சிக்குள்ளேயே சில பிளவுகள் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் சன்யாட்சன் தன்னுடைய திறமையினால எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி தேசத்தை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போனாரு. சன்யாட்சனுடைய தலைமையில சீனா ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு சீனா ஒரு நல்ல நிலைமையில ஒரு செல்வாக்கா தன்னுடைய பழைய பேரையும் புகழையும் தக்க வச்சு கொண்டது முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்தது வரலாற்றுல. இதுக்கப்புறம் அவங்க தைரியமா முதல் உலக போர் மற்ற காரியங்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஜப்பானை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் சீனாவுக்கு கிடைச்சது. இந்த 100 நாள் புரட்சி
100 நாள் சீர்திருத்தங்கள், பாக்சர் கலவரம் மற்றும் இந்த 1911ஆம் ஆண்டு புரட்சி, சன்யான்சனுடைய கோமிங்டன் கட்சியினுடைய அந்த தாக்கம் எல்லாமே சீனாவ ஒரு உச்சநிலைக்கு கொண்டு சென்றது. வணக்கம். நன்றி.